ஸோ கைஸ் WWE வந்து அன்ரியல் சீசன் 2 வந்து அஃபிஷியலி வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸில். ஒருவேளை உங்ககிட்ட வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இல்லைனா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தா வந்து போதும். அன்ரியல் சீசன் 2ல் வந்து என்னெல்லாம் வந்து நடந்தது வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். மெயினாக வந்து இந்த சீசனில் வந்து என்னெல்லாம் வந்து நடந்திருக்கு, என்னெல்லாம் வந்து சீக்ரெட் வந்து எக்ஸ்போஸ் வந்து ஆயிருக்கு, எல்லாத்தையும் பார்த்தா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். லைக் நம்ம செத் ராலின்ஸோட அந்த ஃபேக் இன்ஜுரி, ரூல்ஸ் ஆஃப் த செஞ்சுரி, நம்ம பிராக் லெஸ்னரோட ரிட்டர்னு, ஸோ அதுக்கான பேக் ஸ்டோரி என்ன, அது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் மட்டும் வந்து தட்டி விட்டுருங்க அண்ட் ஹைப்பை வந்து பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடுறதுக்கு வந்து எனக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். இந்த அன்ரியல் சீசன் 2க்கான ஸ்டார்ட்டே வந்து நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் தான் வந்து பண்ணுறாரு. அண்ட் செத் ராலன்ஸ் வந்து தன்னோட ரெஸ்லிங் நேம்ஸ்லாம் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவர் வந்து எந்த நேமில் வந்து இருந்திருந்தாருன்னு, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எல்லா நேமும் வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம பெக்கி லிஞ்ச் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து செத் ராலன்ஸ்னு வந்து கூப்பிடுறது வந்து ரொம்ப வந்து ஆக்வர்டாக வந்து இருக்குது. நான் வந்து எப்போவுமே வந்து செத் ராலன்ஸ் வந்து அவனோட ரியல் நேம் வச்சு தான் வந்து கூப்பிடுவேன். அண்ட் செத் ராலன்ஸோட ரியல் நேம் கேபெல் லோபேஜ்னு வந்து நினைக்கிறேன். சரியா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறனா இல்லையான்னு வந்து எனக்கு வந்து தெரியல, அது வந்து நீங்கள் வந்து மன்னிச்சுக்கோங்க லைட்டாக. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லிஞ்ச் வந்து ரொம்ப வந்து ஃபீச்சராக வந்து இருந்தாங்க. ஸோ பெக்கி லிஞ்சோட அந்த கம்பேக்கை தான் வந்து நம்ம WWE வந்து ரொம்ப வந்து காட்டியிருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில். WrestleMania 41ல் பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லிஞ்ச் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸாக வந்து இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் சீசனுக்கான ஃபர்ஸ்ட் எபிசோடில். அவங்க பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியாவோட டீம் பார்ட்னராக வந்து வந்திருப்பாங்க. அண்ட் லைரா வெல்கேரியாவோட ஒரு ரோல் மாடல்லாம் அது வந்து நம்ம பெக்கி லிஞ்ச் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைரா வெல்கேரியா கூட வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து ஆயிடுறாங்க. ஸோ அந்த பேக் ஸ்டேஜ் மூமெண்ட்லாம் வந்து WWE வந்து காட்டுறாங்க இந்த சீசன் 2க்கான ஃபர்ஸ்ட் எபிசோடில். ரெசல்மேனியா வந்து முடியுது. தென் அதுக்கப்புறம் வந்து ரா ஆஃப்டர் மேனியா வந்து வருது. ஸோ அந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து சம்பவம்லாம் வந்து பார்த்துருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லிஞ்ச் கூட வந்து ஹீல் டர்ன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான பேக் ஸ்டேஜ் மூமெண்ட்லாம் வந்து WWE வந்து காட்டுறாங்க. அண்ட் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் அண்ட் பெக்கி லிஞ்ச்கான பாண்டு அண்ட் செத் ராலின்ஸ் அண்ட் பெக்கி லிஞ்ச்கான அந்த பேபியை காட்டுறாங்க. ஸோ செத் ராலின்ஸ் அண்ட் பெக்கி லிஞ்ச்கான நிறைய மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் செகண்ட் எபிசோடில் வந்து மெயினாக வந்து என்ன காட்டுறாங்கன்னா அது வந்து நம்ம R-Truth. ஸோ R-Truth பார்த்தீங்கன்னா WWE வந்து ரிலீஸ் வந்து பண்ணாங்களே, ஸோ அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் டாக் வந்து வராரு. ஸோ ரோட் டாக் அண்ட் R-Truth பண்ண ரொம்ப வந்து க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ ரோட் டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எமோஷனலாக வந்து ஆயிடுறாரு அந்த இன்டர்வியூ வந்து கொடுக்கும்போது. ஸோ எப்படிலாம் வந்து நடந்ததுன்னு வந்து அவர் வந்து சொல்லல, அப்போ பார்த்தீங்கன்னா ரோட் டாக் வந்து ரொம்ப வந்து எமோஷனலாக வந்து ஆயிடுறாரு. ஸோ R-Truth வந்து WWE வந்து டெபியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸாக வந்து இருந்தார். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் டாகோ பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆயிடலான்னு வந்து நானும் வந்து R-Truth கூட வந்து டீம் அப் பண்ணிக்கிறேன்னு வந்து WWE கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. தென் ரோட் டாக் அண்ட் R-Truthக்கான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து பாண்ட் ஆகுது. ரெண்டு பேரும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி வந்து ஆயிடுறாங்க. அண்ட் தென் R-Truthோட ஸ்டோரிலாம் வந்து காட்டுறாங்க. R-Truth வந்து ஒரு ஃபன்னியான கேரக்டர். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து காட்டுறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச் வந்து ஒரு ட்ரூத் வந்து ரிவீல் வந்து பண்றாரு. ஸோ உண்மையாக வந்து என்ன வந்து நடந்துன்னு வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து ரிவீல் வந்து பண்றாரு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா WWE அண்ட் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டான டைம் வந்து முடியும் போது நீங்கள் வந்து WWE கிட்ட வந்து வந்தாகணும். நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் பற்றி வந்து பேசி ஆகணும். இது வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் வந்து வேணுமா, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் வந்து பேசி ஆகணும். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா நம்ம R-Truth வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் R-Truth வந்து வரலன்னு வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து சொல்லியிருந்தாரு அந்த எபிசோடில். தென் அதுக்கப்புறம் வந்து WWE சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம R-Truth வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு வந்து சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம R-Truth வந்து ஒரு ட்வீட் வந்து போடுறாரு. என்ன பார்த்தீங்கன்னா WWE வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க அண்ட் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து நான் வந்து இங்கே வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன்னு வந்து நம்ம R-Truth வந்து ட்வீட் வந்து போட்டிருப்பாரு. தென் அப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஷாக் வந்து ஆயிட்டாங்க, R-Truth வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்கன்னு. அண்ட் ரோட் டாகும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மூமெண்ட் வந்து ஷேர் வந்து பண்ணுறாரு. நான் வந்து காரில் வந்து டிரைவிங் வந்து பண்ணின்னு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது R-Truth வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்கன்னு. நான் வந்து அந்த காரை வந்து 5 நிமிஷத்துக்கு வந்து சைடில் வந்து நிறுத்தினேன். தென் அதுக்கப்புறம் வந்து நானே வந்து ஃபீல் பண்ணி ஒரு ட்வீட் வந்து போட்டு R-Truthக்கு. ஸோ நான் வந்து தேங்க்யூ வந்து பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய சூப்பர் ஸ்டார்க்கான ட்வீட் கூட வந்து WWE வந்து காட்டுறாங்க இந்த சீசனில். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் எச் அண்ட் WWE சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாரும் வந்து நோட்டீஸ் வந்து பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து வி வாண்ட் ட்ரூத் வந்து சாண்ட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் R-Truth வந்து மறுபடியும் வந்து WWE வந்து வரணும்னு வந்து எல்லாரும் வந்து விரும்புகிறாங்கன்னு வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து நோட்டீஸ் வந்து பண்ணிட்டாரு. தென் அந்த எபிசோடில் வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து சொல்கிறாரு, நான் வந்து R-Truth வந்து ரிலீஸே வந்து பண்ணல, நான் வந்து வெறும் அந்த கான்ட்ராக்டான எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிடலான்னு தான் வந்து நம்ம R-Truth வந்து கூப்பிட்டு அது, ஆனால் அது வந்து பண்ண முடியல, R-Truth வந்து வரல. ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டோன்னு வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம R-Truth வந்து WWE வந்து ரிட்டர்ன் பண்ண போறான்னு வந்து பேக் ஸ்டேஜ்லேயே வந்து யாருக்குமே வந்து தெரியாது. சில பேருக்கு தான் வந்து தெரியும். நம்ம லோகன் பால்க்கே வந்து தெரியாது. மணி இந்த பேங்க்ல தான் நம்ம R-Truth வந்து ரிட்டர்ன் வந்து
பண்ணியிருப்பாரு அந்த டாக் டீம் மேட்ச் வந்து நடக்கும்போது. ஜான் சினா அண்ட் லோகன் பால் டீமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜே உசோ அண்ட் கோடி ரோட்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து நடந்திருந்தது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து நம்ம ஆர்த்ரூத் வந்து வராரு அண்ட் ஜான் சினா மேலே வந்து அட்டாக் வந்து பண்றாரு. ஸோ ஆர்த்ரூத் வந்து வரப்போறான்னு வந்து நம்ம லோகன் பால்க்கே வந்து தெரியல. ஸோ லோகன் பால் கூட வந்து ரொம்ப வந்து ஷாக் வந்து ஆயிடுறாரு. பேக் ஸ்டைல போய் வந்து எல்லார்கிட்டயும் வந்து பேசுறாரு. ஆர்த்ரூத் வந்து வரப்போறான்னு வந்து என்கிட்ட வந்து ஏன் சொல்லல. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜே உசோ கூட வந்து தெரியாது ஆர்த்ரூத் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போறாருன்னு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ரோட் டாக் வந்து காட்டுறாங்க. ஸோ ரோட் டாக் கூட வந்து ரொம்ப வந்து எமோஷனலா வந்து ஆயிடுறாரு. ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் வந்து டபிள்யூடபிள்யூல வந்து வந்துட்டான்னு. அண்ட் தென் பேக் ஸ்டைல வந்து நம்ம ஆர்த்ரூத் வந்து போனோடனே எல்லாருக்கிட்டையும் வந்து மீட் வந்து பண்றாங்க. அண்ட் ரோட் டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எமோஷனலா வந்து ஹக் வந்து கொடுக்குறாங்க நம்ம ஆர்த்ரூத்துக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மென்ஸ்க்கான லேடர் மேட்ச் வந்து பார்க்குறோம். மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச் வந்து பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எண்டிங் சீக்வன்ஸில் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து என்ன வந்து பிளான் பண்ணாங்கன்னா, ஸோ கடைசியில் வந்து நம்ம எல்ஏ நைட் வந்து லேடரில் வந்து இருக்கணும், செத் ராலின்ஸ் வந்து லேடரில் வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து செத் ராலின்ஸ் வந்து லேடரில் வந்து இருப்பாரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்ஏ நைட் வந்து மேலே வந்து ஏறுவாரு. ஸோ எல்ஏ நைட் வந்து மேலே வந்து ஏறினோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கிரேசியான ஒரு பாப் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப வந்து அது வந்து நல்லா இருக்கும்னு வந்து டபிள்யூடபிள்யூ வந்து பிளான் வந்து பண்றாங்க. ஆனால் மணி இந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆகல. ஸோ செத் ராலின்ஸ் அண்ட் நம்ம எல்ஏ நைட் போத் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக் வந்து பண்ணிடுறாங்க. எல்ஏ நைட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து மிஸ்டேக் வந்து பண்ணிடுறாரு அந்த எண்டிங் சீக்வன்ஸ்ல. அண்ட் தென் பேக் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அப்செட் வந்து ஆயிடுறாங்க. ரொம்ப வந்து கோவமா வந்து ஆயிடுறாங்க. என்னடா வந்து பண்றீங்கன்னு வந்து ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் வந்து ஆயிடும் பேக் ஸ்டேஜ்ல. அண்ட் பேக் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் அண்ட் எல்ஏ நைட் வந்து போறாங்க. அண்ட் எல்ஏ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப வந்து திட்டு வந்து விழப்படுது. நம்ம எல்ஏ நைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச் வந்து ரொம்ப வந்து திட்டுறாரு. ஸோ அதுக்கான போட்டோஸ்லாம் வந்து நீங்க வந்து உங்க ஸ்கிரீன்ல வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த போட்டோ பார்த்தாவே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எல்ஏ நைட் வந்து ரொம்ப வந்து அப்செட்டா வந்து இருக்காரு. நான் வந்து தப்பு வந்து பண்ணிட்டேன்னு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மெயினா வந்து என்ன பார்க்கணும்னா செத் ராலின்ஸ் வந்து அவரோட இன்ஜுரி வந்து ஃபேக் வந்து பண்றாரு. ஸோ அந்த மூமெண்ட் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ செத் ராலின்ஸ் வந்து ஃபேக் இன்ஜுரி வந்து பண்ண போறான்னு வந்து யாருக்குமே வந்து தெரியாது. சில பேருக்கு தான் வந்து தெரியும். லைக் நம்ம பாபி ரூட்க்கு வந்து தெரியும். அண்ட் பேக் ஸ்டைல சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் வந்து அது வந்து தெரியும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து இந்த ஐடியா வந்து சொல்றாரு எல்லாருக்கிட்டையும். அண்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து அக்செப்ட் வந்து பண்றாங்க. செத் ராலின்ஸ் கூட வந்து சொல்றாரு இந்த ஐடியா வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கு. ஆனா நீ வந்து எதுக்காக வந்து எல்ஏ நைட் கிட்ட வந்து இந்த ஐடியா வந்து சொல்லிட்டேன்னு வந்து நம்ம செத் ராலின்ஸ் வந்து லைட்டா வந்து கோமா வந்து ஆயிராரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து சொல்றாரு நம்ம செத் ராலின்ஸ் கிட்ட, நீ வந்து எல்ஏ நைட்டோட இடத்துல வந்து இருந்திருந்தா நீ வந்து சொல்லியிருப்ப, என்கிட்ட வந்து எதுக்காக வந்து சொல்லல, நீ வந்து ரொம்ப வந்து அப்செட் வந்து ஆயிருப்ப. உன்னோட அப்போனன்ட் வந்து ஒரு இன்ஜுரியால வந்து சஃபர் பண்றான். ஆனா அதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து தெரியும் அது வந்து ஃபேக் இன்ஜுரின்னு. ஸோ நீ வந்து ரொம்ப வந்து கோமா வந்து ஆயிருப்ப. அதனால வந்து நீ வந்து லைட்டா வந்து யோசிச்சு பாரு, எல்ஏ நைட் கிட்ட வந்து சொல்றது வந்து ரொம்ப வந்து கரெக்டான விஷயம். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து எல்ஏ நைட் கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் நீ வந்து ஃபேக் இன்ஜுரி வந்து பண்ண போற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல. தென் செத் ராலின்ஸ் வந்து அக்செப்ட் வந்து பண்றாரு. ஆமா ஆமா நீ சொல்றது வந்து கரெக்ட் தான், எல்ஏ நைட் கிட்ட வந்து சொல்லி தான் ஆகும். அப்போதான் வந்து இந்த ஸ்டோரி லைன் வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து எடுத்துன்னு போக முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச் வந்து எல்ஏ நைட் கிட்ட வந்து இந்த ஐடியா வந்து சொல்றாங்க. அண்ட் எல்ஏ நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து அப்ரிஷியேட் வந்து பண்றாங்க. இந்த ஐடியா வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷாக் வந்து ஆயிடுவாங்க. எல்லாரும் வந்து நம்பிடுவாங்க செத் ராலின்ஸ்க்கு வந்து இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து காட்டணும்னு வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து ஒரு எய்ம் பண்ணி வந்து வச்சிருந்தாரு. செத் ராலின்ஸ்க்கு வந்து ரியலா வந்து இன்ஜுரி வந்து ஆயிருக்குன்னு வந்து ட்ரிபிள் எச் வந்து காட்டணும்னு வந்து விரும்பினாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல வந்து பிளான் பண்ண மாதிரி வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்றாங்க. செத் ராலின்ஸ்க்கு வந்து இன்ஜுரி வந்து ஏற்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் வந்து இங்க வந்து ஆக்டிங் வந்து போறாரு. ஸோ தரமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஆக்ட் வந்து பண்றாங்க. எல்ஏ நைட்டா பார்த்தீங்கன்னா தரமா வந்து ஆக்ட் வந்து பண்றாரு. ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா நம்பி இருப்போம் செத் ராலின்ஸ்க்கு வந்து ரியல் இன்ஜுரி வந்து ஆயிருக்குன்னு. எல்ஏ நைட்டோட ஃபேஸை பார்த்து தான் வந்து நிறைய பேர் வந்து நம்பிட்டாங்க இது வந்து செத் ராலின்ஸ்க்கு வந்து ரியல் இன்ஜுரி வந்து ஆயிருக்குன்னு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட் வந்து நடிச்சிருப்பாருங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் வந்து ஃபேக் இன்ஜுரி வந்து பண்ணியிருக்கான்னு வந்து அந்த சீக்ரெட்டை வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து போய் வந்து சொல்றாரு. ஸோ கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து அவர் வந்து என்ன போய் சொல்றாருன்னா, நீ வந்து இந்த கம்பெனியோட பெரிய சாம்பியன், நீ வந்து இப்போ வந்து இந்த கம்பெனியோட டாப் ஸ்டாராக வந்து இருக்க. ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து இதை வந்து சொல்லணும்னு வந்து அவசியப்பட்டோம். இது வந்து உங்ககிட்ட வந்து சொல்றது வந்து கரெக்டாக இருக்கும்னு வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட வந்து சொல்றோம். செத் ராலின்ஸ் வந்து இங்கே வந்து ஃபேக் இன்ஜுரி வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் எச் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு. அண்ட் ஃபுல் பிளானை பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு. அண்ட் கோடி ரோட்ஸும் வந்து ஆமாமா இந்த பிளான் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சொல்றாரு. அண்ட் பை த வே பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல வந்து எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ட்ரிபிள் எச் வந்து எதுக்காக வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து போய் வந்து சொல்லணும்னு. கோடி ரோட்ஸ் அண்ட் செத் ராலின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன்ல வந்து சம்பந்தமே வந்து இல்லை. நம்ம செத் ராலின்ஸ் வந்து ஃபேக் இன்ஜுரி வந்து பண்ண போறாரு. அண்ட் இன்ஜுரி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செத் ராலின்ஸ் வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் வந்து கேஷின் வந்து பண்ண போறாரு. ஸோ அப்போ எதுக்கு வந்து டபிள்யூடபிள்யூ வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து இந்த சீக்ரெட் வந்து சொன்னாங்கன்னு வந்து யாருக்குமே வந்து
வந்து புரியல. அண்ட் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் கைன்னு கூட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இங்க வந்து ட்ரிபிள் எச் வந்து பாலிடிக்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காரு. தன்னோட ஃபேவரட் காய்க்கு மட்டும் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த கம்பெனியோட மெகா ஸ்டாரா வந்து ட்ரிபிள் எச் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து காட்டலான்னு வந்து பார்க்காரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அலிகேஷன் வந்து நம்ம ட்ரிபிள் எச் வந்து இப்போலேருந்து வந்து இன்டர்நெட்ல வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க. ஏன் ரோமன் ரீஸ் கிட்ட வந்து சொல்ல வேண்டியது தானே, ஏன் நம்ம ஜான்சினா கிட்ட வந்து சொல்ல வேண்டியது தானே, ஜான்சினா அப்போ வந்து இருந்தா தானே, அப்போ ஏன் வந்து நம்ம ஜான்சினா கிட்ட வந்து அந்த விஷயம் வந்து சொல்லல, சிஎம் பங்க் கிட்ட வந்து எதுக்காக வந்து அந்த ஃபேக் இன்ஜுரி பத்தி வந்து சொல்லல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து இப்போலேருந்து வந்து எல்லாரும் வந்து இன்டர்நெட்ல வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க.